வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி வாழைத்தண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு ஈஸியாக சுத்தம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு கத்தி, இந்த கத்தியில் வந்து இந்த மாதிரி ஓரம் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ரம்பம் மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நார் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மோர் தண்ணி, உப்பு, இன்னும் கொஞ்சம் புளிச்ச மோர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பீலர் எடுத்துக்குங்க. மேலே இருக்கிற இந்த கருப்பாக இருக்கிற போர்ஷனை எடுத்துடலாம். இப்படி எடுக்கிறப்பவே கொஞ்சம் நாரும் கூட சேர்ந்து வந்துடும். இது ஈஸியான மெத்தட். மேலே இருக்கிற கருப்பான போர்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படி எடுக்கிறப்ப பாருங்கள், உங்களுக்கு நாரும் கூட சேர்ந்தே வந்துடுது. இப்போ இதை வந்து இதில் போட்டு வச்சிடலாம் தண்ணியில். இது வந்து கொஞ்சம் புளிச்ச மோருங்க, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன், அது இதுலேயே ஊற்றிடலாம். இந்த வாழைத்தண்டு வந்து க்ளீன் பண்ண உடனே இது மாதிரி மோர் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருப்பாகாமல் இருக்கும். அவ்வளோ நிறைய நல்ல ஃபைபர் இருக்குங்க. கிட்னி ஸ்டோனு, கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்கெல்லாம் இது அடிக்கடி நீங்கள் சமைச்சி சாப்பிட்றப்ப இந்த ஸ்டோனெல்லாம் தானாக கரைஞ்சி யூரினில் வெளியில் வந்துடும். இதில் புளிச்ச மோர் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி மோர் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இதில் நிறையா டிஷ்ஷஸ் செய்யலாங்க. பச்சடி செய்யலாம், பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், மோர் குழம்புல ஒரு சிலர் போடுவாங்க. வாழைத்தண்டுலேயும் வடை செய்கிறாங்க ஒரு சிலர். ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. நிறைய பெரிய திக் பீசஸாக நீங்கள் கட் பண்ணி இப்படி ஜாயிண்ட்டாகவே வச்சு கூட நீங்கள் மெதுவாக ஒவ்வொன்றா நார் எடுத்துடலாம். நீங்கள் விரல் அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா நார் உங்கள் விரல் அப்படியே சுற்றிக்கும். இது நீங்கள் தயிர் பச்சடி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது பாருங்கள், விரல் அப்படி நல்ல எல்லா நாருமே வந்துடுச்சு. இப்போ இந்த மெத்தடில் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது நிறையா ஃபைபர் இருக்கிற டிஷ்ஷுங்க. இது மாதிரி நீங்கள் ஃபைபர் இருக்கிற டிஷ் அடிக்கடி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது கம்ப்ளீட்டாகவே நல்லாயிடும். இந்த 2 பீஸ் இப்படி மேலே மேலே வச்சு நீங்கள் சின்னதாக நறுக்கிக்கலாம். இதை குட்டியாக பொடியாக நறுக்கிக்கணும். இந்த நறுக்கின பீசஸை உடனே நீங்கள் இந்த தண்ணியில் போட்டுடுங்க. மோர் தண்ணியில் தண்டோட கலர் மாறாமல் இருக்கும். முதல் பீஸை க்ளீன் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி இதில் தண்ணியில் போட்டிருக்கேன். மோர் தண்ணியில் உப்பும் போட்டிருக்கேன். அந்த தண்ணியில் பீஸை கட் பண்ணுறது மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மொத்தமாகவே நீங்கள் கட் பண்ணி தனியாக கூட எடுக்க வேண்டாம், அதோடு அப்படியே ஜாயிண்ட்டாகவே கூட நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ அந்த 3 பீஸ் வாழைத்தண்டையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு பணியார கம்பி இருந்தாலும் சரி, இல்லை ஃபோர்க் இருந்தாலும் சரி, இல்லை கத்தி இருந்தாலும் சரி, அதை வச்சு நான் இப்போ இந்த பணியார் கம்பியில் எடுத்து காமிக்கிறேன். இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கிற இடத்த தண்ணியில் விட்டு நீங்கள் நல்லா ஸ்பீடாக சுற்றுங்க. கிளாக் வைஸில் கொஞ்சம் நேரம், ஆன்டி கிளாக் வைஸில் கொஞ்சம் நேரம், அப்படி ஒரு 4-5 செகண்ட்ஸு சுற்றிட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளவு நார் வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே நார் தான். எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு நார் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்துடுங்க. சுற்றி நார் கம்ப்ளீட்டாக வர்ற வரைக்கும் எடுத்துடுங்க. இல்லை எந்த மாதிரி கம்பி இருந்தாலும் சரி. ஒரு சிலர் கிராமத்து பக்கமெல்லாம் முள், வேலியில் இருக்கிற அந்த முள்ளோட சுற்றுவாங்க. அந்த முள்ளில் வந்து நிறையா நார் சுற்றிட்டு வந்துடும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். பாருங்கள், நாரெல்லாம் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த நாரோடு நாங்கள் சமைச்சா சாப்பிட்றப்ப கொஞ்சம் வாயில் வந்து வெறும் நார் தான் இருக்கிற மாதிரி தெரியும். நார் வருது பாருங்கள்.
பாருங்கள், இது மாதிரி ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க்கை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். பணியார கம்பி அது மாதிரி இல்லாதவங்க ஃபோர்க்கு பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நார் ஆல்ரெடி நிறையா நார் எடுத்துட்டோம், அதனால் நார் கம்மியாக தான் வருது. நார் வரலைங்க, நார் கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாழைத்தண்டு சுத்தம் பண்ணுற வீடியோ தாங்க. இது மாதிரி கத்தி இருந்தாலும் கத்திலையும் எடுக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில்வே நிறையா நார் வந்துடும். நீங்கள் சுற்றுறப்பவே நான் அந்த கம்பியிலேயே நிறையா நார் நாங்கள் எடுத்துட்டோம். கட் பண்ணுறப்பவும் கொஞ்சம் நார் எடுத்துட்டோம். அதனால் நார் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே போயிடுச்சு. இது வெறும் இப்போ பாருங்க, வெறும் தண்டு தான் வருது. இப்போ நீங்கள் கையில் எடுத்தாலே தெரியும், உதிரி உதிரியாக விழுகும் பாருங்கள். நீங்கள் கட் பண்ணி போடுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் விழுந்துச்சு. பாருங்கள், நார் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். கம்பி இல்லாதவங்க ஃபோர்க்கில் வச்சு எடுத்து பாருங்கள். இந்த ஃபோர்க்கில் உங்களுக்கு நிறையா நார் மாட்டிக்கிட்டு வந்துடும். இது மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. நான் இதை வச்சு ஒரு பொரியல் செய்கிறது, பச்சடி செய்கிறதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. இது வெறும் க்ளீனிங் மட்டும்தான் இந்த வீடியோவில். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்க முடியுங்க. வணக்கங்க.